வேகம் விவேகம் அல்ல, ஸ்பீட் த்ரில்ஸ் பட் கில்ஸ் அப்படின்ட்டு நம்ம ரோட்ல போகும்போது இந்த ஸ்லோகன்ஸ்லாம் பார்ப்போம். பட் ஸ்லோவா ஓட்டுறது எப்பவுமே சேஃப் கிடையாது அப்படின்றத இந்த வீடியோல நான் உங்களோட ஷேர் பண்ண போறேன். ஃபுல்லா பார்த்துட்டு நான் சொல்றது நியாயமா இல்லையா அப்படின்றத நீங்க கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் ரீசன், நீங்க ஏன் ஸ்லோவா டிரைவ் பண்றது சேஃப் கிடையாது அப்படின்னா ஃபெட்டிக் இல்ல டயர்ட்னஸ் சொல்லலாம். எஸ்பெஷலி நீங்க ஒரு லாங் டிரைவ் போறீங்க, செல்ஃப் டிரைவ் பண்ணிட்டு உங்க கார்லயோ பைக்லயோ போறீங்க அப்படின்னா கண்டிப்பா டயர்ட்னஸ் அப்படின்றது இன்னெவிட்டபிள். ஸோ நீங்க டயர்ட் ஆனீங்க அப்படின்னா கான்சென்ட்ரேஷன் லாஸ் ஆகும், டிஸ்ட்ராக்ஷன் வரும். அதுக்கப்புறம் ரோட்ல ஒரு சிலர் நமக்கு பிடிக்காத மாதிரி ஓட்டிட்டு இருப்பாங்க. அப்போ நம்ம கண்டிப்பா கொஞ்சம் ஃப்ரஸ்ட்ரேட் ஆகும். ஸோ என்னோட ரெக்கமெண்டேஷன் நீங்க ஸ்லோவா ஓட்டுறதுக்கு பதிலாக ப்ரோக்ரெசிவ்லி ஃபாஸ்டா ஓட்டினீங்க அப்படின்னா நீங்க உங்க டெஸ்டினேஷனை சேஃபா ரீச் பண்ண முடியும். செகண்ட் ரீசன் ரிஸ்க் எக்ஸ்போஷர். நம்ம இப்போ ஹைவேஸ்லாம் நிறைய பார்த்தோம்னா இந்த செயின் ரியாக்ஷன் கொலிஷன் பைலப்ஸ் அப்படின்றத நிறைய பார்க்குறோம். அதாவது ஒரு 5-6 கார் ஒன்றுக்கு பின்னாடி ஒன்று போயிட்டு இருக்கும் போது அவங்களுக்கு பின்னாடி வர பஸ்ஸோ லாரியோ அவங்கள ஃபாஸ்டா அடிச்சு அந்த 5-6 காரும் டோட்டல் லாஸ் பண்ற அளவுக்கு கிராஷஸ் நம்ம பார்க்குறோம். அப்போ நமக்கு என்ன தோணுதுன்னா we were at the wrong place at the wrong time அப்படின்னு தோணுது. ஏன்னா நம்ம ரோட்ல ஸ்பெண்ட் பண்ற ஒரு எக்ஸ்ட்ரா நிமிஷமும் நம்ம ரிஸ்க் எக்ஸ்போஷரை அதிகமாக்குது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். So it is always better to drive fast than slow and reach your destination faster. தேர்ட் ரீசன் உங்க காரோட ஹெல்த் சம்பந்தப்பட்டது. நீங்க உங்க காரை எப்பவுமே ஸ்லோவா ஓட்டிட்டு இருந்தீங்க அப்படின்னா கார்பன் பில்டப் அப்படின்றது இன்ஜின் ஹெல்த் அண்ட் பர்ஃபார்மன்ஸை பாதிக்கலாம். ஏன்னா ஸ்லோ ஸ்பீட்ஸ் அண்ட் ஸ்டாப் அண்ட் கோ டிராபிக்ல காரை ஓட்டும் போது என்ன ஆகும்னா இன்ஜின் அதோட ஆப்ரேட்டிங் டெம்பரேச்சரை ரீச் பண்றது அப்படின்றதே ரொம்ப கஷ்டம். ஸோ அதனால என்ன ஆகும்னா சிலிண்டர்ஸ் வால்வ்ஸ்லாம் சூட் டெபாசிட்ஸ் கிரியேட் பண்ணும். அது இன்ஜினோட பர்ஃபார்மன்ஸ் எஃபிஷியன்சி அப்படின்றத கண்டிப்பா குறைக்கும். ஸோ நம்ம என்ன சொல்றோம்னா நீங்க ஹைவே டிரைவ்ஸ்ல போறீங்க இல்ல உங்க காரை அக்கேஷனலா ஹை ஆர்பிஎம்ல டிரைவ் பண்றது உங்களோட இன்ஜின் ஹெல்த் அண்ட் பர்ஃபார்மன்ஸுக்கு என்னைக்குமே நல்லது. நம்ம இங்க சொல்ல வர்றது என்னன்னா நீங்க உங்க காரை ரேஷா ஓட்டுங்க, பயங்கர ஃபாஸ்டா ஓவர் ஸ்பீட் பண்ணுங்க அப்படின்னு சொல்ல வரல. தேவையான அளவுக்கு நீங்க ஸ்பீடா ஓட்டுறது உங்களுக்கும் சேஃப், உங்க காருக்கும் நல்லது அப்படின்றத சொல்ல வரோம். நீங்க இத பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத do drop it in the comments below. If you are watching our channel for the first time, do consider subscribing. And until we meet again, this is Sugit signing off. Happy motoring.